ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டெலிகிராம் அக்கௌண்ட்டை எப்படி பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணலாம் அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்காம மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸில் நம்ம ரெகுலராக நம்ம சேனல் வருதுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா உங்களுக்கு நோட்டீஸ் வரும், செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனில் டெலிகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், 3 கோடு போட்டு ஒரு ஆப்ஷன் ஐக்கான், அதை மெனு ஐக்கானுக்கு பார்த்தீங்களா, அந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் பாருங்கள், நம்மளுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குங்களா. ஆமாங்க, நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனோட காட்டியிருக்கு. அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண அந்த பேஜ் வருவீங்க. இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துடுங்க. இதில் டெலிகிராம் FAQ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா. ஆமாங்க, இந்த டெலிகிராம் FAQ அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் இந்த பேஜ் தாங்க வருவீங்க. இந்த பேஜில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதில் 5ஆவதா டெலிட் யுவர் டெலிகிராம் அக்கௌண்ட்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. ஆமாங்க, அதில் பார்த்து அதை மார்க் பண்ணி கூட காட்டுறேன். அந்த டெலிட் யுவர் டெலிகிராம் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணோம் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் மேலே பாருங்கள், ஹவு டு டெலிட் மை அக்கௌண்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அது கீழே டீஆக்டிவேஷன் பேஜ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த டீஆக்டிவேஷன் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. ப்ளூ கலரில் இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் உங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது. ஆமாங்க, உங்கள் ஃபோன் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுறாப்புல இருக்குது. உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு OTP வரும். அதுக்காக தாங்க, ஏன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வேறு யாராவது உங்கள் அக்கௌண்ட் டெலிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதற்காக உங்கள் ஃபோன் நம்பர் என்னமோ ஃபோன் நம்பரை கொடுத்துங்க. கண்ட்ரி கோடு, அதாவது நம்மளுக்கு இந்தியானா 91, சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரி கோடு இருக்குங்க. நம்மளுக்கு 91 + 91 போட்டு அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ கொடுத்து போட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. அடுத்து நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு லாகின் கோடு அனுப்புவாங்க. ஆமாங்க, அந்த கோடை போட்டால் மட்டும்தான் நம்மளால் என்ட்ரி பண்ண முடியும். இப்போ பார்த்துங்க, எனக்கு வந்திருக்குது, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ ஸ்க்ரோல் பண்ணி காட்டுற பாருங்க, எனக்கு இந்த ஆப்ஷன் டெலிகிராம் வந்திருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னே டேட்டா அந்த பேஜுக்கு போயிடுச்சு. இதில் பாருங்கள், லாகின் கோட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் பாருங்கள், திஸ் இஸ் யுவர் லாகின் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துக்கிறாங்க. ஆமாங்க, TWPFC06 அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துக்கிறாங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. இது ஒரு வெரிஃபிகேஷன் கோட், OTP மாதிரி. இதில் வந்து இப்படி கோட் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ரிமெம்பர் மீ அப்படின்னு சொல்லி கொடுத்து போட்டு அந்த செக் பாக்ஸில் நீங்கள் கீழே சைன்இன் பார்த்தீங்களா, அந்த சைன்இன் கொடுத்துங்க. அடுத்து இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளுக்கு 2ஆவதாக பாருங்கள், டெலிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த டெலிட் அக்கௌண்ட் அப்படிங்க கிளிக் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது, நம்மளுக்கு வந்து டெலிட் பண்ணணும் அக்கௌண்ட். அதனால் அந்த டெலிட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னா நம்ம இந்த பேஜ் வந்துடுவோம். இதில் அப்படியே கிளஸ் பண்ணி வந்தால் உங்கள் மொபைல் நம்பருக்கு நீங்கள் என்ன ரீசனுக்காக இதை விட்டு போகிறீங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அது கொடுத்தாலும் கொடுக்கலாம், அது ஆப்ஷன் தான். நோ நீட் கொடுத்தாலும் சரி, கொடுக்க தேவையும் இல்லை. கீழே பார்த்தீங்களா, டெலிட் மை அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னா இது வந்து டெலிட் பண்ணிட்டீங்களான்னு கன்ஃபர்மேஷன் கேட்குது. இதில் எஸ் டெலிட் மை அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் பர்மனெண்ட்டாக டெலிட் ஆயிருங்க. ஆமாங்க, நீங்கள் 30 நாளில் மறுபடியும் லாகின் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட் வந்துடு. நீங்கள் வேண்டாம்னு விட்டுடலாம். எஸ் டெலிட் மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரெட் கலர் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே உங்கள் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிருங்க. நீங்கள் இந்த வேலை தான் உங்கள் டெலிகிராம் அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ண முடியுங்க. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதே போல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் ரெகுலராக வருதுங்க நம்ம சேனலில். நம்ம சேனலுக்கு சந்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, இதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.